தலைவர் கலைஞரின் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளுக்கு வைதாராமூர்த்தியின் இனிய காலை வணக்கம். நினைவில் வாழும் நமது தலைவர் கலைஞர் பதிவில் இன்றைக்கு 348வது நாள் பதிவு கலைஞருடைய குட்டி கதைகள் என்று புத்தகத்திலிருந்து தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். இளமை காலம் என்கிற ஒரு கதை. பாரத போரிலே அபிமன்யு காட்டிய போருக்கு இணையாக அர்ஜுனன் கூட நடத்தவில்லை. ஏனெனில் தன்னுடைய மிக இளமையான மனைவியை வீட்டிலே விடுத்து விடை பெற்று தாயிடத்திலே விடை பெற்று தந்தை வேறு போர்க்களத்தில் போராடி கொண்டிருந்த நேரத்தில் தந்தையையும் காண சந்தர்ப்பம் இல்லாமல் போர்க்களம் சூழ்ந்து அங்கே கையிழந்த போதும் நாக்கினால் வாயால் வாளை கவ்வி கொண்டு எதிரிகளை புறமதிக்கிட்டு ஓடச் செய்கின்ற அளவுக்கு போரிட்டு இறுதியாக ஜெயத்ரதன் என்கிற ஒரு துரோகியால் பின்னால் இருந்து குத்தப்பட்டு இறந்து விழ இளைஞனான அபிமன்யு அவனுடைய இளமை பிராயத்திலேயே தான் அந்த அற்புதத்தை செய்து காட்டினான். அதே போலவே ராமாயணத்தை எடுத்துக்கொண்டால் ராவணனால் கூட கும்பகரனால் கூட அல்லது வேறு யாராலும் நாயகர்களை கடத்தக்கூட முடியாத நேரத்தில் ராமனும் லக்ஷ்மணனும் அனுமனும் சுக்ரீவனும் அத்தனை பேரும் கதி கலங்கக்கூடிய அளவுக்கு எதுவுமே புரியாமல் திகைத்து ஓடக்கூடிய அளவிற்கு போரிட்டு அவர்களை ஓட ஓட விரட்டி இறுதியில் மாண்டு போனான இந்திரஜித். அவனும் இளைஞன்தான். அவனும் தன்னுடைய இளமை பிராயத்தை துடிப்பை போர்க்களத்திலே காட்டி ராமாயண போராட்டத்தில் எப்படி பாரத போரில் அபிமன்யு போல விழுந்தானோ அதே போல இந்திரஜித்தும் போராடி புகழ் பெற்றான். நான் என்ற குறிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு அவன் போர் புரிந்து காட்டினான். அபிமன்யுடைய தந்தை அர்ஜுனன் புகழ்பெற்ற விண்வீரன் காண்டீபன் என்று புகழை பெற்றது 50 வயதிற்கு மேலல்ல. அந்த புகழை பெற்றது அவன் துரோணனிடத்திலே மாணவனாக இருந்த போதே. அப்போது பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் துரியோதனத்திலே துரியோதனிடம் பாண்டவர்களும் கௌரவர்களும் துரோணரிடத்திலே மாணவர்களாக இருந்த போது அவர்களது பயிற்சி முடிந்து சோதனை செய்வதற்காக துரோணர் பாண்டவர்களையும் கௌரவர்களையும் அழைத்து ஒரு பெரிய பரீட்சையை வைக்கிறார். ஒரு மரத்தை காட்டி அந்த மரத்தில் அமர்ந்திருந்த ஒரு கிளியை காட்டி ஒவ்வொருவரும் வில்லை வளைக்க சொல்லி வில் வளைத்து நின்ற துரியனை பார்த்து என்ன தெரிகிறது என்று கேட்க அவன் மரம் தெரிகிறது, இலை தெரிகிறது, கிளை தெரிகிறது என்று வர்ணித்துக் கொண்டே போக நீ வேண்டாம் என்றார். நீ சரியில்லை, நீ போகலாம் என்று துரியோதனனை பார்த்து சொல்லிவிட்டு அனைவரையும் பார்த்து ஒவ்வொருவராக அழைத்து கேட்க ஒவ்வொருவரும் இலை தெரிகிறது, தலை தெரிகிறது என்றே சொல்லி வர கிளை தெரிகிறது, பழம் தெரிகிறது என்று சொல்ல அர்ஜுனா உனக்கு என்ன தெரிகிறது என்று கேட்க அர்ஜுனன் என்னுடைய வில்லில் கூடப்பட்டிருக்கிற அப்பின் நீயும் எதிரிலே மரக்கிளையில் அமர்ந்திருக்கிற கிளையின் கழுத்தும் தான் தெரிகிறது என்று சொன்னானாம். உடனே அம்பை விடுத்தான். கிளியின் தலை கீழே விழுந்தது என்பது புராண கதை. புராணங்களை இதிகாசங்களை விமர்சனம் செய்வாரே ஒழிய கலைஞர் அதை தக்க நேரத்திலே பயன்படுத்தி மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்வதிலே அவருக்கு நிகர் அவர்தான். தலைவனின் பரிசு என்ற ஒரு கதை. சேனை தழையாக்கி செங்குருதி நீர்த்தேக்கி ஆணை மிதிக்கும் அரும் சேராம் போர்க்களத்தில் எதிரிகளின் முடி நடுவதற்கு முரசம் ஆரம்பித்துவிட்டது. அழைப்பு வந்துவிட்டது அந்த வீரனுக்கு. படைமுழக்கம் பாராய் கண்ணே, தடை என்று விடைதாராய் பெண்ணே என்று வேண்டுகோள் விடுக்கிறான். விழுப்புண் படாத நாளெல்லாம் வீணான நாட்கள் என்று கருதும் அந்த வீரன். வீரமகன் விழிப்பண்போடு வடிவழகி முத்தல் நகை சிந்துகின்ற இதழ்குவித்து முத்தமிழ்ந்து வெற்றியோடு திரும்பிடுக அத்தான் என்று அணைத்து நின்றாள். கண்ணீரை அவனுக்கு தெரியாமல் துடைத்து நின்றான். வேலெடுத்து வா என்றாள். விழிதருவாள். ரத்தம் படிந்த வாள் எங்கே என்று கேட்டான். செவ்விழுதல் கொடுப்பாள். அக்களமில்லை பெண்ணே, இக்களம் இதனை பிரியா என்ற துணையே, தலைவன் தயாராய் நின்றிருப்பான் என்னை நோக்கி. வேல் தருவாய், விடை தருவாய், இடையழகி பேரழகே என்றான். திறந்த காதல் வெள்ளம் விட்டு மரவனை நடக்கலூற்றால் மாவீரர் அணு வகுப்பின் பக்கம். வழியில் தாய் கண்டால் வாழ்த்தினால் வருக புலியே வெற்றியோடு என்றாள். தலைவன் அவன் உன் மீது சிறுகோபம் கொண்ட செய்தி நான் அறிவேன். நீ மறைந்தால் தெரியாமல் போகுமா தம்பி? தாயகத்தின் மேன்மைக்கு தலை கொடுக்க செல்லுகின்ற படைவரிசை காத்திருக்கும் கடமை செய்து வா என் கண்ணே என்று முன்பவன் மார்பில் பெற்றிருந்த புன்மீது முத்தமிட்டான். போருக்கு சென்ற வீரன் எதிரிகளை பொடி செய்து எலும்பு புழுதியிலே சேர்த்து விட்டான். இரத்த சகதியிலே இருதரப்பு வீரர்களும் இறுதி யாத்திரைக்கு சித்தமானார்கள். கடைசி வெற்றி பகைவர்க்கென்றோர் செய்தி பறந்து வர கண்ணிருந்தும் குரடரானாம் என்று கேட்டபடி களத்தினிலே நம் காலை சுழல் காற்றாய் பறந்து சென்றான். தனி ஒருவன் தலைவனவன் கண்ணெதிரே பகைப்படையின் படம் இழந்தான். தோல்வி புகைப்படலம் எழுந்து நின்றான். வெற்றிக்கு வித்திட்டான். அம்மாவோ இறுதியில் மறைந்து வந்த அம்புக்கு இரையானான். வெற்றி கண்ட படைத்தலைவன் வீரன் சாய்ந்து விட்ட காட்சிதனை கண்டு கதறிவிட்டான். சிறியோர் சேட்டை விளைத்த சிறுகசப்பால் கருத்தினிலே வேறுபாடு கொண்டிருந்த காவலனும்
களம்பட்டு வீழ்த்திருந்த காளிதனை கண்ணீரால் குளிப்பாட்டுகிறான். சாகின்ற வீரன் சொல்லுவான், தலைவா, தமை காத்த தலைவன் கண்களிலே நீரை பெருக்குமாறு ஏற்படுகின்ற இதுபோல கலசாழ்வுகளை வீரர்கள் யாராவது யாசித்தாவது பெற வேண்டும் என்று சொன்னான். தலைவனுக்கும் அந்த போர் வீரனுக்கும் இடையிலே சிலர் கசப்பு மூட்டு அதை நம்பி தலைவன் இவனை சிறிது காலம் புறந்தள்ளி வைக்க, போர் என்று வந்தவுடனே தன் தலைவனை காப்பதற்காக அந்த போர் வீரன் புறப்பட்டு சென்றதை சொல்லி உடன்பிறப்புகளை அரவணைத்து செல்வார் கலைஞர். அதனால் தான் 50 ஆண்டு காலம் தொடர்ந்து கலைஞர் யார் மீது யார் குறை சொன்னாலும் அனைவரையும் அழைத்து விசாரித்து அவருடைய மனதிலே சரியானது ஒரு இடத்தை கொடுத்து யார் பயன்படுவான், எப்போது பயன்படுவான் என்று தொண்டர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய, ஊக்கப்படுத்தக்கூடிய ஒப்புயர்வில்லா தலைவராய் திகழ்ந்தார். வாழ்க கலைஞரின் புகழ், கலைஞரின் புகழ் ஓங்குக, கலைஞரின் புகழ் ஓங்குக என்று இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நாளை அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் வைதாராமூர்த்தி.